கத்தி எடுத்தவர்கள் கத்தியால தான் அந்த ஆபத்து வரும். நாம இன்னைக்கு நம்ம உடம்புல வலிமை இருக்கும்போது நம்ம ஒரு 2-3 பேரை சம்பவம் பண்ணிடலாம். நம்ம உடல் தளர்வாகும் போது அவன் திரும்ப சம்பவம் பண்ணுவான். இது தேவையில்லையே. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, பிள்ளைகள் வந்து இந்த ஜாதி ரீதியா அடையாளங்களை கட்டுறானா, அந்த ஜாதி ரீதியான கூட்டங்களுக்கு போறானா, போகலாம், தப்பு இல்லை. அது ரொம்ப ஒரு அளவோடு இருக்கணும். அதை போய் ரீல்ஸ்ல காமிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பெற்றோர்கள் கண்காணிச்சுட்டாங்கன்னா சரியா வந்து. இது அரசாங்கம் போய் செய்ய முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வஜ்ராராம் சார் வந்து எந்த சைடில் நிற்பாங்க? வஜ்ராராம் சார் எந்த சைடு இருக்க மாட்டேன். ஓட்டு போடுவது வந்து என்னுடைய தனிப்பட்ட உரிமை. அதை சொல்ல வேண்டாம். ஆமா, அது சொல்ல முடியாதுன்னு வைக்கலாம். அது சொன்னாலே குற்றம். அது சார், ஆசிரியர்கள் வந்து கையில கம்பு எடுக்கக்கூடாதுன்னு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குதான் போலீஸ் கையில லத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுவே தவறு. என்ன அப்படின்னா, இப்ப பெரிய ஆச்சரியத்துக்கான விஷயம் என்னன்னா, ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான். ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. அவங்க கண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுலயும் தப்பு இல்லை. ஒருவேளை கண்டிக்கும் போது அத போய் வீட்டுல போய் அவன் வந்து பேரண்ட்ஸ்ட வேற மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றது. ஆமா, அப்ப நாங்க படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா ஆசிரியர்கள்ட்ட வீட்டுல எங்களால கண்டிக்க முடியல, செல்லமா வளர்த்துட்டோம், அதே வாசம் அப்படியே கேட்ட முட்டுக்களை உரிச்சிருங்க. இன்னைக்கு ஆசிரியர்களை அடிக்க கை ஓங்குறதுக்கே பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நடிகர் அருள்நிதி இருக்காங்க. ஆமா ஆமா, ஸ்டாலின் அவங்க அண்ணன் பையன். ஆமா, இந்த அருள்நிதி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு மாமா உறவு முறை கொண்ட ஒரு கண்ணதாசன், அவங்க ஜட்ஜி, முன்னாள் ஜட்ஜி, அவங்க மகளை தான் கட்டியிருக்காரு. இப்ப இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் சித்தப்பா முறையாகும். கரெக்டா? கண்டிப்பா. எனக்கு சொந்த சித்தப்பா ஊர்ல 10 பேர், 10 சித்தப்பா இருக்கு. அப்ப இது 10 சித்தப்பா, இது சொந்த சித்தப்பா. ஸ்டாலின் முதல்வர் வந்து தூரத்து சித்தப்பா. அப்படித்தானே கணக்கு? நான் இந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு இந்த மூலமா ஒரு செய்தி சொல்லிடுறேன். எப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் துரோகம் பண்ணாத. இல்ல துரோகம் பண்ணி தான் வாழணுமா, அது உனக்கு அப்படிதான் எழுதியிருக்கா தலையில, பிரச்சனை இல்லை. கூட இருக்கவனுக்கு துரோகம் பண்ணி நம்பிக்கை துரோகியா மாறி. துரோகமே தப்பு. அதுல ரொம்ப தப்பு வந்து என்னன்னா, நம்பிக்கை துரோகத்தை மாதிரி ஒரு மோசமானது இல்லை. நீ ஒரு செயினை அத்துதான் வாழணுமா, கூட இருக்கவன் செயினையா அக்குற, செயினை அத்துதான் வாழணும்னு உன் தலையெழுத்து எழுதிட்டு கூட இருக்கவன் கூட உன்னை நம்பி தூங்க வச்சு அவன் செயினை அத்துருப்பியா? இல்ல ஒருத்தனை கொலை பண்ணி தான் வாழணும்னா கூட படுத்திருக்கவனே தலையணை வச்சு கொள்றது, அது துரோகம். அது துரோகத்துல நம்பிக்கை துரோகம். அது மட்டும் கூடாது ராஜா. ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, பல படங்கள்ல நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன? நீங்க அடுத்த கோல் சினிமால நீங்க எந்த மாதிரி வைக்க போறீங்க? பேக் டு பாலிடிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, மருத்துவம், கல்லூரி, கல்வி படிப்பு, பள்ளி படிப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா சமீப காலமாக 234 கொலைகள் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு சார். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இது நல்ல பேரா, இல்ல இந்த ஆட்சிக்கு நல்ல பேர்? என்ன சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. நீங்க எல்லாமே ஓப்பனா சொல்லக்கூடிய. நீங்க என்ன சார் கொலைகள் நடக்கிறத பாக்குறீங்க? அப்ப நீங்க வந்து 90களில் 95களில் 96களில் இப்ப 2000 கொலைகள் நடந்ததெல்லாம் இருக்கு. அதை நீங்க கம்பேர் பண்ண சொல்லலைங்க நானே. நீங்க இது கொலை நடக்குங்கிறதுனால இது கொலை நகரமா அப்படி நீங்க பேசுறீங்க. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு பாளையமுட்டை, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு. சரி, அந்த பள்ளிக்கூடத்துலதான் சார் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா ஜாதி ரீதியான முன்னெடுப்புகள், ஜாதி ரீதியான கை கலப்புகள் நிறைய சார். சேவியர்ஸ் காலேஜா இருக்கட்டும், ஜான்ஸ் காலேஜா இருக்கட்டும், நாங்குநேரி ஸ்கூல் இஷ்யூவா இருக்கட்டும், வரிசையா உள்ள ஸ்கூல் கேம்பஸுக்குள்ள வந்து விட்டுறாங்க சார். இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், இதை வைத்து கொண்டு ஒரு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சொல்லக்கூடாது சார். தமிழ்நாட்டுல நீங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. சரி, இப்ப மாணவர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எந்த இடத்துல இந்த பிரச்சனை வருதுங்கிறத நீங்க முதல்ல கண்காணிக்கணும். இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா, இந்த ரீல்ஸ், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க இல்லையா, இதை வந்து பெற்றவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம இந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் 2025 எல்லாம் தேவையில்லை. இப்ப யாரும் ஜாதி பாக்குறது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிக்குன்னா ஒரு ஏரியா இருக்கு. இப்ப அப்படி இல்லை. யார் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன ஜாதி யாராலையுமே கண்டுபிடிக்கும். முன்னாடி எல்லாம் வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் கோடு தனியா கொடுத்து அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, ஒரு வரைமுறையில இருக்கு. இப்ப 2025 வந்துட்டு நீங்க இது ஜாதி சண்டை வருதுன்னா எங்கேயோ வருது, இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்கு காரணம் வந்து பெற்றோர்கள். நீங்க நல்லா நினைச்சுக்கங்க ஒரு விஷயம், கத்தி எடுத்தவர்கள் கத்தியால தான் அந்த ஆபத்து வரும்.
நாம இன்னைக்கு நம்ம உடம்புல வலிமை இருக்கும்போது நம்ம ஒரு 2-3 பேரை சம்பவம் பண்ணிடலாம். நம்ம உடல் தளர்வாகும் போது அவன் திரும்ப சம்பவம் பண்ணுவான். இது தேவையில்லையே. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, பிள்ளைகள் வந்து இந்த ஜாதி ரீதியா அடையாளங்களை கட்டுறானா, அந்த ஜாதி ரீதியான கூட்டங்களுக்கு போறானா, போகலாம், தப்பு இல்லை. அது ரொம்ப ஒரு அளவோடு இருக்கணும். அதை போய் ரீல்ஸ்ல காமிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பெற்றோர்கள் கண்காணிச்சுட்டாங்கன்னா சரியா வந்து. இது அரசாங்கம் போய் செய்ய முடியாது. இதை வீடு வீடா போய் பிரச்சாரம் தான் பண்ண முடியும். அவங்கள கண்ட்ரோல் பண்றது யாரு? அப்ப இது வந்து இதை வைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது சொல்ல முடியாது. சுகாதாரத்துறை அருமையா இருக்கு, சுகாதாரத்துறை செக்ரட்டரி அருமையான ஆளு, மினிஸ்டர் அருமையான ஆளு, அன்றாட களப்படியில இருக்காங்க. உடனே நம்ம திமுக காரன்றாதீங்க. எனக்கு டிஎம்கேலையும் பிடிச்ச விஷயம் இருக்கு, பிடிக்காத விஷயம் இருக்கு. அதனால ஆதரவாளரும் இல்லை, நான் எதிர்ப்பாளரும் இல்லை. உண்மையை சொல்றேன். சரிங்க சார். இது 2026 மக்கள் முடிவு தானே. அப்ப தெரிஞ்சிருந்த 5 ஆண்டுகள் நல்லா பண்ணிருக்காங்களாங்கிறது யாருக்கு தெரியும்? மக்கள் ஒரு மார்க் போட்டே இருக்கான். 2026 மேல எலெக்ஷன் வரும்போது எந்த பக்கம் சாய்வாங்கிறது நம்ம கையில இல்லை. கண்டிப்பா சார். சார், என் மனசுல இருக்க கேள்வி நான் ஓப்பனா கேட்டுறேன் சார். நான் சுத்தி சுத்தி கேட்டு பார்த்தா எனக்கு பதில் வரல சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வஜ்ராராம் சார் வந்து எந்த சைடில் நிற்பாங்க? வஜ்ராராம் சார் எந்த சைடு இருக்க மாட்டேன். ஓட்டு போடுவது வந்து என்னுடைய தனிப்பட்ட உரிமை. அதை சொல்ல வேண்டாம். ஆமா, அது சொல்ல முடியாதுன்னு வைக்கலாம். அது சொன்னாலே குற்றம். அது நான் எந்த பக்கமும் இல்லை. மக்கள் எந்த பக்கமோ அந்த பக்கம் எனக்கே தெரியும். ஒரு நானும் ஒரு பத்திரிகையாளரா இல்லாட்டா கூட நான் எல்லா பத்திரிகைகளும் எல்லா நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன். வீட்டுல இருந்தா நியூஸ் தான் ஓடும். ஒவ்வொரு சேனலா மாத்தி பார்த்துட்டு இருப்பேன். அட்வர்டைஸ்மெண்ட் போட மாத்திட்டு இருப்பேன். பேப்பர் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப பார்ப்பேன். ஃபேஸ்புக்ல தேவையில்லாத பாக்குறத விட ஃபேஸ்புக்ல நமக்கு அறிவுக்கு என்ன தேவையோ, நாட்டு நடப்பு இதெல்லாம் வந்தா பார்ப்பேன். நான் எல்லா தலைவர்களையும் ட்விட்டர்ல ஃபாலோ பண்றேன். அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல கரெக்டா இருப்பேன். சூப்பர் சார். எனக்கு எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம், இப்ப மே மாசம் எலெக்ஷன் வருதுன்னா ஒரு மார்ச்லயே நான் கணிச்சிருவேன். நான் என்னுடைய வஜ்ரா ஃபேமிலியில யாருக்கு வேணாலும் நீங்க போன் பண்ணி கேளுங்க. நான் எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் 99.9% அக்யூரசி ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு இது வரைக்கும். சீட்டுகள் வேணா முன்ன பின்ன 10 சீட்டு முன்ன போயிருக்கலாம் பின்ன போயிருக்கலாம் தவிர இவர் தான் வருவாரு, அவர் தான் வரமாட்டாரு. 2026 மே மாசம் தேர்தல் மார்ச் மாதம் சார் நான் பேட்டி கண்டிப்பா எடுங்க. நான் கண்டிப்பா என்னுடைய கருத்து நானும் மனசுல பட்டதை சொல்லிடுவேன். கண்டிப்பா சார். நான் வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா தேடி வரேன் சார். அடிவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்லுங்க சார். தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி டிசைட்ஸ் எவரிதிங். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. தனியா நின்று வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அது அம்மாவோட போயிடுச்சு. இனிமேல் அதுக்கான சாத்தியங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்ப கரண்ட்ல நான் பேசிட்டு இப்ப 2031-36 தெரியாது. 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி எப்படி பலமா அமைதோ எப்படி அமைதோ, அது பலம் பலவீனம் இல்லை, அந்த கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா சார். அந்த கூட்டணி கணக்கு, அந்த ஃபார்முலா யாரு கரெக்டா மேட்ச் பண்றாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்துடும். சூப்பர் சார். சார், நீங்க இளைஞர்களை பத்தி சொன்னீங்க, அதாவது ரீல்ஸ் அந்த மாதிரி. அதாவது இப்ப சமீப கால இளைஞர்களோட போக்கு, அவங்களோட செய்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல இதை மாத்துனா தம்பி நீ நல்ல வழிக்கு வருவடா அப்படின்னு உங்களை ஏதாவது நீங்க பல விஷயத்துல நீங்க இறங்கி ரொம்ப கலக்கிட்டு வரீங்க, சக்சஸ்ஃபுல்லா நீங்க காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமீப கால இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சமீப காலம் இப்ப இளைஞர்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் பாக்குறத டயத்தை குறைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது. இந்த ஸ்கிரீன் டயத்தை அதிகமா பண்றான். ஒண்ணு டிவில அல்லது லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. இதுல வந்து என்னன்னா மொபைல் போனு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ இருக்கு. இதுல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நான் அதுக்காக போகவே கூடாதுன்னு சொல்லல. டைமை போய் அதுல போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னன்னா மனிதனுடைய கிரியேட்டிவ் இதே போயிடும். கிரியேட்டிவிட்டி கம்மி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு போற நரம்புகள்ல ரொம்ப மென்மையான நரம்புகள். நீங்க அதிகபட்ச ரேடியன்ஸை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்? இப்ப பிள்ளைகளை வளர்க்கும் போதே நான் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டிருக்கேன். அது பக்கம் போறேன், வீட்டுக்கு போறேன், தெரிஞ்சவங்க இடத்துக்கு போறேன்னு சொன்னா சின்ன பிள்ளைய அழாம இருக்கிறதுக்கு செல்ல கொடுத்துருவேன். கரெக்ட். அவங்க அப்பா அம்மா சாப்பிடணும்னா பிள்ளைங்களுக்கு போட்டோ சாப்பிடுவோம். இவங்க டிவி பாக்குறதுக்காகவும், இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும், இல்லை இவங்க வேற ஒரு வேலையை செய்யறதுக்காக, இடையூறு இருக்க கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய தவறு அது. சரி, நான் இப்ப இதே கேள்வி ஒண்ணு மாதிரி, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியரா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், ஒரு கண்டிப்புலையும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்தாங்க. இப்போ உங்க காலத்துல எல்லாம் கண்டிப்பா வந்து அப்பாவை பார்த்தாலோ பிடி சாரை பார்த்தாலோ நடுங்குவீங்க. இப்ப எங்களோட காலத்துல அதே மாதிரிதான். அப்பா பார்த்துட்டாங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்ல லேட்டா வந்துட்டோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் நம்ம நடுங்கிடுவோம். ஸோ இந்த காலத்து பசங்க பாத்தீங்கன்னா ஒரு சாரை எதிர்த்து, ஒரு ஆசிரியரை எதிர்த்து பேசுறது
பெற்றோர்களை எழுத்து பேசுறது இந்த மாதிரி போக்கு எங்க கொண்டு போய் விடும்? அவங்களை எப்படி நீங்க திருத்தி நல்வழி கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? சார், நான் படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 11th வரும்போது பேண்ட் ஷர்ட்டே போட முடியும். அது வரைக்கும் அரை ட்ரௌசர் தான். அப்ப அது அந்த மனநிலையில தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு சார், ஆசிரியர்கள் வந்து கையில கம்பு எடுக்கக்கூடாதுன்னு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் போலீஸ் கையில லத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுவே தவறு. என்ன அப்படின்னா, இப்ப பெரிய ஆச்சரியத்துக்கான விஷயம் என்னன்னா, ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான். ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. அவங்க கண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுலயும் தப்பு இல்லை. ஒருவேளை கண்டிக்கும் போது அதை போய் வீட்டுல போய் அவன் வந்து பேரண்ட்ஸ்ட வேற மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றது. ஆமா, அப்ப நாங்க படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா ஆசிரியர்கள்ட்ட வீட்டுல எங்களால கண்டிக்க முடியல, செல்லமா வளர்த்துட்டோம், உரிச்சிருங்க, அதே வாசம் அப்படியே கேட்டோம், முட்டுக்களை உரிச்சிருங்க. இன்னைக்கு ஆசிரியர்களை அடிக்க கை ஓங்குறதுக்கே பயப்படுறான். ஆமா, கை ஓங்குனா அடிச்சுட்டாருன்னு சொல்லி பரப்புறான். அப்புறம் அவன் ஜாதி என்னன்னு பார்த்து பெற்றோர்கள் அவன் குடும்பத்தோட வந்து சொந்த பந்தத்தோட. ஆமா, பொம்பளை பிள்ளைய அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள்லாம் 10 அடி தள்ளிடுறாப்போ. என்னன்னா, இவன் பேசியிருக்கவே மாட்டான், தவறான எண்ணத்துல இருக்கிறவங்க அது 100ல லட்சத்துல எல்லா ஜாதியும் எல்லா காலத்திலயும் இருக்கு சார். எந்த ஜாதி எல்லா ஜாதி எல்லா மதத்துக்காரங்க எல்லா ஜாதியிலயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லா மதத்திலயும் அது மாதிரி திருநெல்வேலியில நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அல்வா கொடுக்கறவனும் இருக்கான் நட்புக்காக. அருவா எடுத்து போறானா அருவாக்காரன்னு சொல்ல முடியாது. அல்வாவையே 2 விதத்துக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணு, நட்பின் அடிப்படையில எனக்கு நீங்க அல்வா வாங்கி கொடுத்தீங்க, அல்வா சாப்பிடுங்க திருநெல்வேலி அல்வான்னு, ரைட்டு, நல்லா இருந்தது. இது அல்வா கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, அல்வாவை 2 விதத்துல பயன்படுத்தலாம். அப்ப அல்வாவுக்கே இவ்வளவு 2 சப்ஜெக்ட் இருக்குன்னா மனிதனுக்கு 2 சப்ஜெக்ட் இல்லையா? இருக்கு. அப்ப நீங்க வந்து என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல பொம்பளை பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர் ஆம்பளை ஆசிரியர்னா ஒரு 20 அடி தள்ளி நின்றான், கிட்டே கூட போக முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பயமே நமக்கு ஆபத்து. ஆமாங்க, அது என்னன்னா, ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து ஈஸியா வந்து இப்ப நல்லா பழகிருக்கா அப்படின்னு தட்டி கொடுக்கறது கூட பயமா இருக்கு. அது தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன போக்சோ வரைக்கும் வந்துருது சார். ஆமா, அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப வந்து நீங்க எந்த ஆங்கிள்லயுமே கண்டிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்ப இப்ப கவனமா இருக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப பெற்றோர்கள் ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையை இப்ப பெற்றோர்கள் செய்ய தவறி விட்டால் உங்க பையனுடைய எதிர்காலமோ பொண்ணுடைய எதிர்காலமோ நிச்சயமா கேள்வி. நீங்க முன்னாடி எல்லாம் எங்களை நம்பி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பிட்டு அவங்க பாத்துக்குவாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிற நேரத்தை விட பசங்க வந்து பள்ளியில இருக்கிற கல்லூரியில இருக்கிற நேரம் தான் அதிகம், அதாவது ஒர்க்கிங் டைம். ஆமா, ஆனா இப்ப அப்படி இல்லை. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க தவறினால், ஏன்னா ஆசிரியருக்கு அந்த டியூட்டியை பிடிக்கிட்டீங்க நீங்க. இப்ப ஆசிரியர் போர்டுல கிளாஸ் எடுக்கிறதோட சரி, பரீட்சை கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதோட சரி, நீங்க எழுதுனா மார்க் போடுறதோட சரி, பர்சனலா எந்த அட்வைஸோ சஜஷனோ கண்டிஷனோ எந்த ஸ்கூல்லயும் எந்த ஆசிரியரும் செய்ய முடியாது. எல்லாரும் நல்ல ஆசிரியர் தான், செய்ய முடியாது. அப்ப எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸை நிறுத்த முடியாது. அப்ப பெற்றோர்கள் தான் இப்ப என்ன 2 ரோல் ஆயிடுச்சு. பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்குரிய ரோலையும் பார்க்கணும், காவல்துறைக்குரிய வேலையும் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பையலுங்க சின்ன பையங்க அப்புறம் அந்த கூலிப்பு அது இது கான்சு போட ஆரம்பிச்சு. எந்த காலேஜ் கிட்ட போனாலும் அந்த மாதிரி ஒரு போதை பழக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்ல. நீங்க உடனே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படி வந்துடுறாங்க இல்ல சார், எல்லா மாநிலத்திலயும் இருக்கு. நம்ம மாநிலம் கொஞ்சம் அதுல பரவாயில்ல அப்படின்னா கூட இப்ப மாணவர்கள்லாம் வந்து 11ஆம் கிளாஸ்லயே குடிக்கிறவன்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. வீடியோ வருது, குடிக்கிறவன் நிறைய பேர் ஆயிட்டான். பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிறது ஆயிட்டாங்கன்னா நான் நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். நீங்க உடனே கமெண்ட்ல போட்டு என்ன எங்களை அப்படி சொல்லலாம் அப்படின்னு பெரிய பிரச்சாரம். நான் வந்து என்னன்னா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ரசிப்பேன். ஏன்னா இடிப்பாரே இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பாரு இன்னும் கெடுக்க மாதிரி எனக்கு வந்து என்னை பாராட்டுறவனை விட எனக்கு அட்வைஸ் பண்றவன், எனக்கு சஜஷன் கொடுக்குறவன், என்னை திட்டுறவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஏதோ நம்ம விஷயத்துல ஒரு தப்பு அவன் கண்டுபிடிக்கிறான், அப்ப அதை மாத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை அவன் தான் கொடுக்கணும். நம்ம எப்படி பேட் கமெண்ட் போடுறான் அப்படி நான் ஒரு நாள் நினைக்கிறது. பேட் கமெண்ட் அவனுக்கு நம்ம பேடா தெரிஞ்சிருக்கோம், அதை நம்ம மாத்தணும். ஏதோ ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருக்கோம், குடும்பம் வரைக்கும் அதை மாத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் பாசிட்டிவ். அதனால பிள்ளைகளே நான் எல்லாரையும் சொல்லல. இப்ப நாங்க படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 100ல 1-2 பேர் ஒரு தவறான பழக்க வழக்கத்துல இருப்பான். இப்ப நான் பாக்குற வகையில 100க்கு ஒரு 5 பேர் 6 பேர்னு ஆயிட்டீங்க. அதனால மனம் திருந்துங்கள். நீங்க இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்க, இது என்ஜாய்மெண்ட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது வயதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நீங்க ஒரு 30 வயசு 35 வயசு வரும்போதுதான் வயதும் வாழ்க்கையும் வாழ்க்கை சொல்லி கொடுத்துரும். வாழ்க்கை தருகின்ற பாடம் வேற எதுவும்
அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் than நாலேஜ். கண்டிப்பா சார். எனிவேர் எவரிவேர். So, அதனால முடிச்சுக்கிறேன். பிள்ளைகளே இல்லைன்னா கமெண்ட் அடிச்சிருவாங்க பிள்ளைங்க. அதனால நீங்க நல்ல பிள்ளைங்க தான். கொஞ்சம் கண்டிஷனா இருந்தால் பெற்றோர்களுக்கு நல்லதுமா. பெற்றோர்களும் நீங்க புரிஞ்சுக்கங்க. காவல்துறையினருக்கு நிறைய வேலை கொடுக்காதீங்க. சரி, இப்ப நீங்க வந்து ஏதாவது உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க. ஸோ நிறைய ஒரு மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களை காயப்படுத்தி அதை வந்து என்னால மறக்க முடியாது, அதனால எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஸோ அந்த நீங்க சொன்னீங்க பேட் கமெண்ட் ரொம்ப வரவேற்புன்னு சொல்லி, அதுல இருந்து அந்த எனக்கு கேள்வி எழுது. ஏன்னா அந்த மாதிரி உங்களை ஒரு அதாவது உசுப்பி விட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு என்ன தருணம்? அவங்களுக்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். இல்ல நன்றி ஏதாவது சொல்லிட்டேனே. நன்றி வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இருந்து, என்னுடைய பெற்றோர்கள்ல இருந்து, முன்னோர்கள்ல இருந்து, என்னுடைய நண்பர்கள், எதிரிகள், துரோகிகள், நம்பி எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். நன்றிங்கிறது இதுக்குதான் அதுக்குதான் இல்ல, எல்லோருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் நான் டெய்லி காலைல அஃபர்மேஷன் பண்ணுவேன். எல்லோருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி, எப்போதும் நன்றி, எங்கேயும் நன்றி. நன்றி இல்லாத பாகுபாடு இல்லை, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். வாழ்க்கை பாடங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நினைவு தெரிஞ்ச காலங்கிறது வந்து என்னன்னா ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இந்த மாதிரியான ஒரு வயசு அப்படின்னா, நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இந்த கல்யாண வீடுகள், இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டது, இந்த மாதிரி ஊர் கோயில் திருவிழா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு உறவுகள்ல வந்து எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது ஒரு புனிதத்தின் புனிதம். அவர் தாய்மாமன் மட்டும்தான் எல்லா நல்லது கெட்டதுலையும் ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம இந்து மதத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் ஜாதகம்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. தாய்மாமன் ஜாதகம் பாத்தீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ போகும்போது ஒரு தாய்மாமனுக்கு தர வேண்டிய முக்கியத்துவம் சில இடங்கள்ல வந்து ஒரு மீடியமாகவும், அந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லாத எங்கேயோ ஒரு தூரத்து உறவா இருப்பார். தூரத்து உறவா இருப்பார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நடிகர் அருள்நிதி இருக்காங்க. ஆமா ஆமா, ஸ்டாலின் அவங்க அண்ணன் பையன். ஆமா, இந்த அருள்நிதி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு மாமா உறவு முறை கொண்ட ஒரு கண்ணதாசன், அவங்க ஜட்ஜி, முன்னாள் ஜட்ஜி, அவங்க மகளை தான் கட்டியிருக்காரு. இப்ப இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் சித்தப்பா முறையாகும். கரெக்டா? கண்டிப்பா. எனக்கு சொந்த சித்தப்பா ஊர்ல 10 சித்தப்பா இருக்கு. அப்ப இது 10 சித்தப்பா, இது சொந்த சித்தப்பா. ஸ்டாலின் முதல்வர் வந்து தூரத்து சித்தப்பா, அப்படித்தானே கணக்கு? இப்ப நீங்க இந்த கல்யாண வீடுகள்ல நான் இளமை காலத்துல இருக்கும்போது, ரொம்ப சிறு வயதுல இருக்கும்போது, இந்த மாதிரி தூரத்து உறவுகள் ஒருவேளை வசதியாவோ பதவியிலையோ இருந்தா, இந்த ஒரிஜினலா கொடுக்க வேண்டிய சித்தப்பாக்கு தாய்மாமனுக்கு கொடுக்குற மரியாதையை விட இந்த பணம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து மரியாதை வித்தியாசமா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, அப்ப தாட் வந்துருச்சு மனசுக்குள்ளேயே, ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோரேஜ் தான் என்னைய வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஸ்கூல்ல கேட்டாலே சொல்லுவாங்க, நான் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே அப்படி ஒரு, அதுவும் 6லிருந்து 12 வரை, 6, 7, 8, 9, 10, 11, 12, 6 ஆண்டு காலம் முழுமையா. ஏன்னா அந்த ஸ்கூல்ல 6லிருந்து தான் இருக்கு. ஆமா, 12 வரைக்கும். காலேஜ் போனா அது பேட்டை. ஆமா, இது வந்து இந்த கல்லூரியிலேயே நான் இன்டர்வல் டயத்துல பிடி பீரியட்ல நான் எதிர்த்தால வீராங்கிறது இருக்கு, அது அந்த பொறியியல்ல கடை இருக்குல்ல, அது என்னுடைய கிளாஸ்மேட் தான். அங்க ஹோல்சேல் கடல மிட்டாய், ஹோல்சேல்ல எல்லாமே கிடைக்கும். வாங்கி இன்டர்வல் டயம், வசதியான வீட்டு பிள்ளை. எங்க தாத்தா ஊர்ல வசதியானவங்க, பண்ணையார் தான். அப்பா ரயில்வே ஸ்டாஃப், உங்களுக்கு தெரியும். ஒன்றும் வரம்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த பணத்தின் மீது ஒரு மோகம். நான் இன்டர்வல் பீரியட்ல கடல மிட்டாய் வித்துருக்கேன். அப்ப ஹெட் மாஸ்டர் ஆர்பிஎஸ்ல அடிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது பிசினஸ்ல இறங்கிட்டேன். நான் இருக்கேன், ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி டீச்சர்ஸுக்கெல்லாம் அதிக சம்பளம் கிடையாது. இப்போ 10,000 20,000 ஃபைனான்ஸ் நான் அப்பவே பண்ணியிருக்கேன். கைமாத்து கொடுக்கறது, வைக்கிறது, கடலை மிட்டாய் விற்கிறது, இந்த மாதிரி விஷயம். பிறகு நிறைய புத்தகங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புக்கு லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மாத இதெல்லாம் இருந்தோம்னா பஸ்ஸில் ஏறி, நான் பஸ் ஸ்டாண்ட் ஏறி, புது பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு தான், ஜங்ஷன் தான். நம்ம பஸ்ஸில் ஏறிய கூவிடுவேன். அதுலலாம் நான் வெக்கப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே வந்து மக்களை அணுகுறதுன்னு ஆயிட்டு, மக்களை படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அங்கெல்லாம் நான் போந்துருவேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்க என்ன கேள்விக்காக இந்த கதை வந்துட்டு இருக்கு? அதாவது உங்க லைஃப் டேர்னிங் பாயிண்ட். இந்த ஒரு விஷயம் வந்து பணத்தின் மீதும் தொழிலின் மீதும் நாட்டத்தை உண்டு பண்ணியது. 2வது, எதையுமே கண்டு என்னையெல்லாம் எதுக்கையும் நீங்க அச்சுறுத்த முடியாது. எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒண்ணு உயிருக்கு, உடமைக்கு, குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தா பயப்படும். எனக்கு அந்த பயங்கிறது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா, நான் சந்தித்த அளவுக்கு
துரோகங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் இந்த உலகத்திலேயே எவனும் சந்திச்சிருக்க முடியாது என்பது என்னுடைய மனசு எனக்கு சொல்லுது. அவ்வளவு துரோகங்கள். நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் தமிழ்நாட்டுல மட்டும் நான் எங்க வஜ்ரா மூலமா கிட்டத்தட்ட 690 பேருக்கு கார் வழங்கி இருக்கிறேன். நம்புறீங்களா? கண்டிப்பா ரெக்கார்டு யூடியூப்ல இருக்கு, ரெக்கார்டு இல்ல பேஸ்புக் லைவ்ல இருக்கு. அது கார் எப்படின்னு சொன்னா மொத்தமாக நம்ம பேசுறோம், ஒரு 100 வண்டி அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் எதுக்கு யாருக்கு ஃபேவர் பண்ணி விட்டுருக்கேன்னு சொன்னா கமிஷனோ டிஸ்கவுண்டோ. ஒரு வண்டி எடுத்தாலே கமிஷன். கண்டிப்பா ஒரு மெக்கானிக் கூட்டு போனாருன்னா நம்ம 100 வண்டி ஒரு பேட்சில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு டிஸ்கவுண்ட் பேசலாம், அதுக்கு எவ்வளவு கமிஷன். இதை எல்லாத்தையுமே நான் வண்டி எடுக்கிற எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபேவர் பண்ணி விட்டுருக்கேன், நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ஃபேவர்ல அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்போ ஒரு 690 வண்டி கொடுத்துருக்கோம்னா ஒரு 680 பேராவது அவங்க தலைமுறையில அதான் முதக்கார். சூப்பர். அப்ப அப்படி கொடுத்துருக்கோம்னு சொன்னா அவன் எவ்வளவு விசுவாசமா நம்மகிட்ட வேலை பார்ப்பான் அப்படின்னு நம்பி கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் கூட இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா 10 பேர் கூட. 690 பேர்? ஆமா, 10 பேர் கூட. நான் என்ன சொல்றேன், உனக்கு வந்து கம்பெனி பிடிச்சிருக்கு, வஜ்ராராம் அதை பார்க்காத, வஜ்ரா பொருள் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதுலதான் குறை சொல்ல முடியுமா? இன்னைய வரைக்கும் என்னைய கம்பெனி 1000 பேர் 1000 கமெண்ட் சொல்லுவான். என் பொருள் ரொம்ப குவாலிட்டிங்க, நான் அந்த கம்பெனில நீங்க ஆமா 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 எங்க பொருளை அடித்துக் கொள்வதற்கோ பிரைசிங்கோ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. அப்ப அந்த பொருள் உனக்கு என்ன குற்றம் செஞ்சது? பொருள் நல்லா தானே இருக்கு, அதை வாங்கி விற்பதுல உனக்கு என்ன தடை? வேற வேற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கம்பெனி பிடிக்க எல்லாம் இருக்கலாம், பொருளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பொருள் நல்லா இருக்குங்கிறத உன்னுடைய உறவு. அப்ப அதை கண்டினியூ பண்ணலாம் தானே. என்னமா இது இப்ப நாட்டுக்கோழி முட்டைன்னா அது என்ன வஜ்ரா ராம் வந்து தனியா கோழி செஞ்சதா? கடவுள் படைப்புல இருக்கு. ஆமா, அதுல நாட்டுக்கோழி முட்டை திறந்த வெளி மேய்ச்சல் இருக்கு. உனக்கு வஜ்ரா ராம பிடிக்கல, வஜ்ரா பிடிக்கல, கோழி என்ன செஞ்சது உடனே உன் பிள்ளைக்கு நல்ல முட்டையை வாங்கி கொடு. அப்ப அந்த முட்டையை வித்தா ஒரு வணிகம் நடக்கும், அது அந்த நிறுவனத்துக்கு நல்லது. அந்த நிறுவனம் தான் உனக்கு காரை கொடுத்துருக்கு. எத்தனையோ பேர் வெளிநாடு கூட்டு போயிருக்கேன். மனிதனுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணும்னு சொல்ல வேண்டாம், வேற ஒண்ணு. மனிதனுக்கு கொஞ்சமா. நான் ரெண்டாவது வந்து யாரையும் பேர் சொல்லி விமர்சனம் பண்றது இல்லை. இவ்வளவு காயம் இருக்கு இதுல. அப்ப என்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையில எவ்வளவு துரோகத்தை பார்த்திருப்பேங்கிறது இதுக்கு ஒரு சாட்சி. கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இதுலயே இந்த 8 வருஷத்துல இவ்வளவு துயரமா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல என் வாழ்க்கையில எவ்வளவு பார்த்தேன். அதனால நான் இந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு இந்த மூலமா ஒரு செய்தி சொல்லிடுறேன். எப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் துரோகம் பண்ணாத. இல்ல துரோகம் பண்ணி தான் வாழணுமா? அது உனக்கு அப்படிதான் எழுதியிருக்கா தலையில, பிரச்சனை இல்லை. கூட இருக்கவனுக்கு துரோகம் பண்ணி நம்பிக்கை துரோகியா மாறி. துரோகமே தப்பு, அதுல ரொம்ப தப்பு வந்து என்னன்னா நம்பிக்கை துரோகத்தை மாதிரி ஒரு மோசமானது இல்லை. நீ ஒரு செயினை அத்துதான் வாழணுமா? கூட இருக்கவன் செயினையா அக்குற? செயினை அத்துதான் வாழணும்னு உன் தலையெழுத்து எழுதிட்டு கூட இருக்கவன் கூட உன்னை நம்பி தூங்க வச்சு அவன் செயினை அத்துருப்பியா? இல்ல ஒருத்தனை கொலை பண்ணி தான் வாழணும்னா கூட படுத்திருக்கவனே தலையணை வச்சு கொள்றது, அது துரோகம். அது துரோகத்தில் நம்பிக்கை துரோகம். அது மட்டும் கூடாது ராஜா. அது ஒண்ணு சொல்றேன். என்னைய நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் வாழ்க்கையில எவ்வளவு கீழே வந்தாலும் டக்கு டக்குன்னு மேல வந்துடுறீங்களே அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படத்துல கீழே விழுதுல யானை இல்லை நான் குதிரை அப்படின்னு. இப்ப நான் நம்ம ஆள்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் குதிரையிலையும் நான் ஸ்டாலியன் குதிரை. ஸ்டாலியன் ஒரு வெரைட்டி. ஸ்டாலியன் ஸ்டாலியன் ஸ்டாலின் எங்க சித்தப்பா இல்ல இல்ல டக்குனு நீங்க ஸ்டாலின் குதிரை இல்ல 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 அது எங்க சித்தப்பா இல்ல. ஸ்டாலியன் ஸ்டாலியன் அப்படின்னு ஒரு குதிரை வெரைட்டி இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து ஆமா ஆமா மில்லி செகண்ட்ல அந்த மாதிரி. ரஜினிகாந்த் வந்து குதிரை, நான் வந்து ஸ்டாலியன் குதிரை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அந்த இயற்கை இறைவன் பிரபஞ்சம் எல்லாம் ஏன் அந்த சப்போர்ட் பண்ணுதுன்னா, சார் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் துரோகம் நம்பிக்கை துரோகம் இந்த சப்ஜெக்ட் நம்மகிட்ட கிடையவே கிடையாது சார். நீங்க நல்லவன் நீ நினைக்கலாம், கெட்டவன் நினைக்கலாம், 1000 கெட்டது சொல்லலாம். நீ யாருக்காவது துரோகம் பண்ணிட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருங்கிறது என் வாழ்க்கை வரலாறுலே கிடையாது. இன்னும் வருகிற வாழ்க்கையிலே இல்லை, இதுக்கு முன்னாடியே இல்லை. எனக்கு பிடிக்காதது ஒன்னே ஒண்ணுதான் சார். இவர் சொல்லுவார் இல்லையா, கேப்டன் விஜயகாந்த் கூட, எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படிம்பாரு. எனக்கு பிடிக்காத வார்த்தை மட்டும் இல்லை, எனக்கு உலகத்திலே பிடிக்காத ஒன்னே ஒண்ணுதான், இந்த துரோகம். அது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சார், இப்போ நீங்க ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, பல படங்கள்ல நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன? நீங்க அடுத்த கோல் சினிமால நீங்க எந்த மாதிரி வைக்க போறீங்க? நம்ம சினிமா துறைக்கு வந்ததுமே ஒரு ஆக்சுவலா 2006லயே நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன். 2006லயே நான் தயாரிப்பாளராக இருந்து 2009ல கல்லூரி காலங்கள்னு சொல்லி படம் ரிலீஸ் பண்ணோம். அதுல நான் ஒரே ஒரு
காட்சியில மட்டும் ஒரு பாட்டு காட்சியில சும்மா காட்டுவாங்க. அப்ப நடிக்கிறது பொறுப்பு. அவன் பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல இருக்கேன். அப்ப அந்த காலகட்டமே நம்ம தயாரிப்பாளராக அது ஒரு விபத்தா நண்பர்களுக்காக அப்படி செஞ்சு கொடுத்தது. ஆனா அதுல நடிச்ச பிரியங்கா சந்திரா வந்து கர்நாடகாவில் நான் தான் அறிமுகம் பண்ண அந்த பிள்ளைய. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னடால ஒரு பேர் சொல்ற இடத்துக்கு போயிட்டு அந்த பிரியங்காங்கிற ஆக்ட்ரஸ் நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருமை, ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேப் உங்களுக்கு தெரியும், அது நம்ம ப்ரொஃபஷனா போகல. இப்போ வந்து சமீப காலத்துல வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போனது ஒரு லாக்டவுன் முடிஞ்ச உடனே சினி ஃபீல்டுக்குள்ள திரும்ப என்ட்ராக வேண்டிய காலகட்டம் என்னன்னா, என்னுடைய நண்பர்கள் உறவுகள்ல வஞ்சனா டிஸ்ட்ரிபியூட்ல நிறைய பேர் படம் எடுத்துட்டு வெளியிட முடியாம, தேட்டர் கிடைக்காம இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப நான் என்ன நினைச்சேன், என்னுடைய பழக்க வழக்கம் தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பழக்கம் இருக்கு. தேட்டர் தானப்பா, ஒரு 50 தேட்டரை நம்மளே கைப்பற்றி வாடகைக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டா போச்சுன்னு உடனே என்னைய கடவுளா பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன சார் ரிலீஸ் பண்றதுன்னா அவ்வளவு சாதாரணமா என்னமோ பேப்பரை ரிலீஸ் பண்ற மாதிரி, நோட்டீஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்றீங்க, ரொம்ப கஷ்டம். நான் எப்போதுமே ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லிட்டு அதை இஷ்டமா பாத்துருவேன், அது செஞ்சுக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது இஷ்டமாயிரும். அதுதான் ஏன் சார் எல்லாரும் செய்யற வேலையை செய்யறதுக்கு வஜ்ராராம் தேவையில்லை. வஜ்ராராம் வந்து அந்த வேலையை செய்யறாரா, அது அவர் தானே செய்ய முடியும்னு ஒரு பேர் வாங்குறதார ஒரு நெட்வொர்க் இருக்க ஆசையா இருக்கும். சொல்லுங்க, ஒரு லீடர்னு சொல்லிட்டேன், நான் பாஸ் இல்லை, சேர்மன் எனக்கு நிரந்தர பதவி இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு நான் அது ஜெயிக்கிறாரே, இது கஷ்டமான ஃபீல்டுக்குள்ள ஜெயிக்கிறது. அதனால நான் ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா டக்குன்னு ஒரு 50 தேட்டரை கஸ்டடி எடுத்து டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். அது ஜெயிக்கல, அது இயக்குனர் அந்த இதுல உள்ள ஒர்க் பண்ணவங்க அவங்களுடைய திறமையை பொறுத்தது. கண்டிப்பா படம் எடுக்கிறது என்கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல படம் எடுக்க எத்தனையோ இயக்குனர்கள் என் நண்பர்கள் உறவுகளே இருக்காங்க. சிம்பிளான பட்ஜெட்ல எடுத்து விட்டுருவான். அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்கமிங்னா நானே ஒரு கருப்பு பக்கம்னு சொல்லி 2 கோடி வியூ போயிருக்கு தமிழ்நாட்டுல. ஆதார் கார்டை பத்தி போலீஸ் ஆபீசராகவே நடிச்சிருக்கேன். சூப்பர் சார். போலீஸ் ஆபீசராகவே நடிச்சது 2 கோடி வியூ போயிருக்கு. 200 தேட்டர்ல படம். சூப்பர் சார். சார் உங்களோட பொன்னான நேரம், அதாவது நிறைய பிஸி ஷெடியூல்ல இருப்பீங்க. ஸோ அந்த ஷெடியூல் எங்களுக்காண்டி ஒதுக்கி ஒரு half an hour to 45 minutes நான் கேட்ட கேள்விகளும் ரொம்ப பொறுமையா அருமையா பதில் சொன்னீங்க. உங்க நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க திருநெல்வேலிக்காரர் மட்டும் இல்ல, நீங்க இந்த பத்திரிகை துறையில யாரிடம் இருந்து வந்திருக்கீங்க, அப்படி ஒரு திறமையான இளைஞர் மட்டும் இல்ல நீங்க. இது திருநெல்வேலியில நான் இங்க ரூம் போடுங்க சார் நீங்க சொன்ன உடனே நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், எப்ப இது வந்து அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா வந்தா இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போடுவாங்க சார். இது 20ஆம் நம்பர் ரூம்ல இருக்கோம் சார். இது ஒரு அடிஷனல் தகவல் சொல்லிடுறேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சார் ஜெயலலிதா அம்மா நம்ம பேட்டி எடுத்துருக்கக்கூடிய இதே ரூம்ல தான் தங்குவாங்க சார். அது இன்னைக்கு காலையில எனக்கு தெரியும். நீங்க யார்ட்டையும் சொல்லிருக்கீங்க நம்பர்த்த. ஆமா, சொன்ன ஜெயலலிதா அம்மாவே இங்கதான் வந்து தங்குவாங்களாமே, இதே ரூம் கேட்டுருக்காரு. அதே ரூம்ல தானே தலைவர் இருக்காருன்னு இருக்கீங்க. இப்ப ஜெயலலிதா அம்மாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. அப்ப நான் ஆச்சரியமா பாத்திருக்கேன். இந்த ஹோட்டல்ல பேர் சொல்ல வேண்டியது இல்ல, ஹோட்டல்ல ஆமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே ஹோட்டல்ல தங்குறதுக்கு இறைவன் இயற்கையும் ஒரு அனுமதி கொடுத்துருக்குன்னா அதுவே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு காலையில ஜெயலலிதா அம்மா இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தது அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு இந்த ஒரு என்ன சொல்றது, குடியரசுத் தலைவர் ஆனா எப்படி காப்பி இருக்கும், ஆமா அந்த நாள்ல வர்ற காப்பி இது போய் வந்துட்டு. இதெல்லாம் ஒரு அறிகுறி. அதனால வினோத் தம்பி இதை ஒரு காமெடியா நினைக்காம, இது காமெடி ட்ரோல் மெட்டீரியல் இல்ல, நானு சீரியஸ் மெட்டீரியல். காமெடி மெட்டீரியல் நினைச்சு எடுத்தியா கமெண்ட் போட்டேன்னா நான் பிரசிடென்ட் ஆன பிறகு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு நீ வர வேண்டி இருக்கும். கமெண்ட் போடு, தப்பு இல்லை. 1க்கு 2 முறை இவர் யாரு என்ன ஏது, கடந்த காலம் என்ன நிகழ்காலம் என்ன, ஒரு பொண்ணுக்கு 10 பேர்ட்ட விசாரிச்சு எல்லாருக்கும், அதாவது தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, மஞ்சு விட்ட புட்டினுடைய சச்சுடுங்க மாதிரி எல்லோருக்கும் ஒரு மனிதன் நல்லவனா இருக்க முடியாது. இப்ப 10 பேர்ட்ட கேக்குறீங்க, 6 பேர் நல்லவன் சொல்லிட்டாங்க, நல்லவன் அவ்வளவு. 10 பேர்ட்ட கேட்கிற 6 பேருக்கு மேல உடைய கெட்டவன் சொன்னா நீ கெட்டவன் தான், நம்ம திருந்தணும் கண்டிப்பா. இப்ப நான் விசாரிச்ச அளவுல நான் ஒரு 10 பேர்ட்ட கேட்டா ஒரு 8 பேராவது நல்லவன்றான், 8 பேராவது ஒரு கரெக்டான ஆளுங்கிறான். வேற என்ன நான் சொல்ல முடியும்? கண்டிப்பா ஏதோ 2 பேர் 3 பேர் சொல்றான்னா அதுக்காக நான் போய் சூசைட் பண்ண முடியாத. கண்டிப்பா. அப்ப ஒண்ணு அவன் கண்ணாடியை மாத்தணும். இப்ப நான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், ஒரு கலர்லாம் இருக்கு, கண்ணாடி கலர்னா அது ஒரிஜினல் லைட் வைத்தாரு, கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. அதனால ஒருத்தருடைய கமெண்ட் இல்ல, கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி யார் இப்ப நம்ம ஆளுகிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, சும்மா எவனையா பார்த்தா இது யாரா கண்ணாடி போட்டிருக்கான், கூலி கிளாஸ் போட்டிருக்கான், இவன் பாட்டு கமெண்ட் அடிச்சிருவான், போற போக்குல தட்டிவிட்டு போறது. யாரு என்ன கதை பேசுறான், இது யாரையா புதுசா ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிடுறான். நான் அதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. கமெண்ட் போடும்போது யோசனை பண்ணி போடு. நான் நல்ல பாம்பு மாதிரி, நல்ல பாம்பு அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன். நீ நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு என்கிட்ட வர வேண்டி வரலாம்.
வரும்போது பிறகு இந்த மாதிரி கமெண்ட் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணாத. அந்த கமெண்ட் போட்டதுனால என்ன செய்வேன், நீ வராமலே போயிருவேன். அதனால நல்ல கமெண்டா போடு, தெரிஞ்சுக்கிட்டு போடு, தப்பு கிடையாது. மோசமான கமெண்ட் போடு, அதுக்கான பொறுப்போடு போடு. போட்டா சந்தோஷம், நம்ம உறவுகள் நீடிக்கும். நான் எப்போதுமே வந்து என் உயிரினும் மேலான உறவுகள் தான் ஆரம்பிப்பேன் எப்போதுமே. எனக்கு இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல 8.5 கோடி பேர் இருக்காங்கன்னா 8.5 கோடி பேர் எனக்கு சொந்தக்காரன் தான். ஸ்டாலின் அவர்களே எனக்கு சித்தப்பா முறை ஆகும்போது இப்ப நீங்களும் எனக்கு சொந்தக்காரர் தானே, அதை லிங்க் எடுத்துருவேன். அவர் எனக்கு சொந்தக்காரர், கேமராமேன் எனக்கு சொந்தக்காரர், உங்க அசிஸ்டன்ட் எனக்கு சொந்தம், எல்லாமே சொந்தம் தான். நீங்க அதை வேணா செக் பண்ணி பார்க்க எப்படி சொந்தம் அப்படின்னு நான் அதுக்கு நூல் போட்டு கொண்டு வந்து கரெக்டா அந்த கதையை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆமாங்க, நீங்க ஒரு பொருள் சொந்தக்காரர் ஆகிறீங்க, சும்மா தம்பின்னு கூப்பிடல, அது உறவு அப்படி இருக்கு. நான் பொறுப்பு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.